who all coming to Vietnam must watch this video. It's Peter from Vietnam. இது நார்மலாக நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஒரு முடிவெட்ட கடை மாதிரி தான். ஆனால் இங்கே என்ன ஸ்பெஷல்னால் நம்ம முடி வெட்டின பிறகு நம்ம தலைக்கு தனியாக ஷாம்பு போட்டு அதை க்ளீன் பண்ணிப்பாங்க. ப்ளஸ் ஃபேஸ் வாஷ் பண்ணி விடுவாங்க. ஃபேஸில் க்ரீம் போட்டு அதுக்குள்ளே மசாஜ் வச்சு ஃபேஸ் மசாஜ் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு காதில் இருக்க அழுக்கில் எடுப்பாங்க. ஸோ இது எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்து. ஸோ எல்லாமே ஒரே இடத்துல நம்ம பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு முடி வெட்டி முடித்த பிறகு ரெண்டாவது ஹெட் வாஷ், ஃபேஸ் வாஷ் ப்ளஸ் பாடி மசாஜ் எல்லாம் சேர்த்து ஒரு இடத்துல பண்ணாங்க. இந்த பெட் எப்படின்னா பாடி மசாஜ்குள்ளே பெட். நம்ம பெட்டில் படுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக சுவிட்ச் போட்டோன்னே உள்ள மிஷின்ஸ்லாம் ஒர்க் அவுட் ஆகி பாடி மசாஜ் பண்ண ஆரம்பிச்சிடும். ப்ளஸ் நமக்கு ஃபேஸ் வாஷ் பண்ணுவாங்க. ஃபேஸில் க்ரீம் போட்டு ஃபேஸை ஃப்ரெஷ்அப் பண்ணுவாங்க. ப்ளஸ் தலையிலையும் இருக்க ஹேர் கட் பண்ணி வரக்கூடிய அந்த சின்ன சின்ன முடியெல்லாம் நீட்டாக இங்கேயே க்ளீன் பண்ணி எடுத்துருவாங்க. ஸோ இது ஒரு காம்போ பேக் மாதிரி தான். எல்லா ஷாப்லேயும் கிடைக்குன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் ஸ்டாண்டர்டான ஷாப்பில் இந்த மாதிரி பாடி வித் ஃபேஸ் அண்ட் ஹெட் இருக்கும். சில கடையில் ஹெட் அண்ட் ஃபேஸ் மட்டும் தான் இருக்கும். பாடிக்கு பேக் போனுக்குள்ளே மசாஜ் அந்த இது இருக்காது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி பெரிய கடைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஃபெசிலிட்டிஸும் என்ஜாய் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ நான் ஒரு பேக்கேஜ் மாதிரி எடுத்திருந்தேன். ஸோ இந்த பேக்கேஜில் எல்லாமே இன்க்ளூட் ஆகிரும். ஒரு 15 to 20 minutes தான் இது இருக்கும். ஸோ அந்த மாதிரி சின்ன பேக்கேஜ் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கவர் ஆகிரும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு காதில் இருக்க அழுக்கெல்லாம் எடுக்கிறதுக்கு தனியாக செக்ஷன் இருக்குது, அங்கே போகலாம். ஸோ இந்த ஃபேஸ் வாஷ் எல்லாம் முடிஞ்ச பிறகு திரும்பி நம்மளை ஃப்ரெண்டில் கூட்டிகிட்டு போய் நம்ம ட்ரெஸ் எல்லாம் ஈராயிருக்கும். ஸோ அதெல்லாம் நீட்டாக ப்ராப்பராக வெட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் அடுத்த செக்ஷன் அனுப்புவாங்க. இது ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 hourக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிடும். ஸோ ஆக்சுவலாக இந்த ஷாப்புக்கு போகிறதுக்கு நான் புக் பண்ணியிருந்தேன். புக் பண்ணி அதோட டைம் ஷெடியூல் தந்தாங்க. அந்த டைம் ஷெடியூலுக்கு நம்ம போகலாம். ஸோ நம்ம டைம் மாற்றியும் போய்க்கலாம், பிரச்சனை கிடையாது. நம்ம போகிறதா தான் நம்ம ஃபஸ்ட்டு இன்ஃபார்ம் பண்ணுறோன்னா அதுக்கேற்ற மாதிரி நமக்குள்ளே அரேஞ்ச்மெண்ட்ஸும் அவங்க பண்ணிப்பாங்க. இப்போது ஃபைனல் செக்ஷனுக்குள்ளே போகிறோம். ஸோ இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா காதில் இருக்க டஸ்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணுவாங்க. ஸோ இங்கே இருக்கவங்களாம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க இதுக்குன்னு தனியாக கோர்சஸ் இருக்குது. அதை பண்ணிட்டு தான் அவங்க பண்ணுறாங்க. ஸோ நம்ம இந்தியாவில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எனக்கெல்லாம் காதில் பிரச்சனை வர நேரம் அதுக்கு தனியாக டாக்டர்ஸ் என்ன பண்ணுவோம், ப்ராப்பராக செக் பண்ணி நம்ம எடுப்போம். ஸோ இவங்க இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்கு தனியாக ஒரு டிப்ளமோ கோர்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இது நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா அவங்க இதுக்குள்ளே க்ளீனிங்குள்ளே இதுக்கு தனியாக இது பண்ணுவாங்க. ஸோ இப்போது காது க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ என்னோடய பிளான் என்னன்னா 3 months ஒன்ஸ் ஏதாவது ஒரு ஷாப்பில் போய் நீட்டாக போய் காது க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரி மசாஜ் ப்ளஸ் ஹேர் கட் எல்லாமே ஒரே இதில் பண்ணிடுறது. ஏன்னா இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். 250 VND ஆச்சு எனக்கு. இது நார்மலாக நீங்கள் முடிவெட்ட பண்ணிங்கன்னா 50 100க்குள்ளே முடிஞ்சிடும் மொத்தம் இதுவும். ஸோ அதனால் 3 months இந்த மாதிரி ஒரு பெரிய கடையில் போய் நீட்டாக எல்லா வேலையும் பார்த்துட்டு வந்துடுறது. அப்போ நம்ம காது கிளியர் ஆகிரும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ மந்த்லி முடிவெட்ட போகிறனால மந்த்லி சீரீஸ் மாதிரி முடிவெட்ட கடைகள் நிறைய புது கடைகளை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். வியட்நாம் பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம்.